Hi friends, welcome to JP's Crafts and Creations. இன்னைக்கு நான் வந்து இந்த அழகான quilled earring தாங்க பண்ணி காட்ட போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் glue எடுத்துக்கோங்க, ஒரு quilling tool, ஒரு scissors, ஒரு பைலர், earring hooks, jump ring எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து 5mm strip வந்து பிங்க்கும் பர்பிள் கலரும் எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் பிங்க் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஒரு ஹாஃப் பர்பிள் ஸ்ட்ரிப் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் பர்பிள் ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பாதியை எடுத்து நம்ம இந்த பிங்க் ஸ்ட்ரிப்பில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 1.5 ஸ்ட்ரிப் வந்து நம்ம முழுசாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லூஸ் காயிலாக நம்ம வந்து இப்போ சுற்றி வச்சுக்கலாம். இதை இப்போ க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள பிங்க் கலர்லேயும் வெளியே பர்பிள் கலர்லேயும் ஒரு காயில் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம 4 ஸ்ட்ரிப் பண்ணணும் ஒரு சைடுக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபுல் பிங்க் ஸ்ட்ரிப்பும் ஒரு ஹாஃப் பர்பிள் ஸ்ட்ரிப்பும் எடுத்து ஸ்டிக் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி லூஸ் காயிலாட்டும் நம்ம வந்து சுற்றிக்க போகிறோம். இப்போ 3 ஸ்ட்ரிப் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் லூஸ் காயிலாக சுற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லாமே வந்து ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் 4 ஸ்ட்ரிப் நான் செஞ்சு வச்சுட்டேன். இதை வந்து சென்டரை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி டைட்டாக பிடிச்சிட்டு மேலே வந்து இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி டிஎஸ் ஷேப்பாக மாற்றிக்கோங்க. இப்போ இந்த 4ஐயும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது நல்லா காயணும். இது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். பாருங்கள், இது இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று மேல் பக்கமாக டைட்டாக ஒட்டிக்கோங்க. இது நல்லா காயட்டும். இப்போ நம்ம வந்து 2 பர்பிள் ஸ்ட்ரிப் வந்து எடுத்துக்கிறோம். இதை ஒன்றுக்கு ஒன்று நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம அவுட்டருக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ இது நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி வச்சுருந்தது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஸ்டெப்புமே நல்லா காயணும். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து டைட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய ப்ரெஷர் கொடுத்து இதை சுற்ற போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன். இந்த கீழ்ப்பகுதியில் நீங்கள் எந்த ப்ரெஷருமே கொடுக்காதீங்க. இங்கே வந்த உடனே இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிவிட்டு அமுக்கி பிடிச்சிட்டு, இப்போ பாருங்கள், இந்த மேல் பகுதியை மட்டும் இப்படி அமுக்கி பிடிச்சிட்டு இதை வந்து டைட்டாக சுற்றுங்க. கீழ்ப்பகுதியை நீங்கள் கை வச்சு அமுக்குனீங்கன்னா அது சப்பையாகிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் வராது. ஸோ மேல் பகுதியை மட்டும் அமுக்கிட்டு கீழ்ப்பகுதியில் இருக்க அந்த காயிலை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்ட்ரிப்பை மேலே இழுக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக உங்களுக்கு அந்த ஷெல்லோட ஷேப் வந்துடும். பாருங்கள், நான் நல்லா அழகாக அந்த ஷேப் வந்ததும் நான் அப்படியே ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 2 ஸ்ட்ரிப்பையும் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபுல்லாக இதை சுற்றிட்டு இதை நல்லா டைட்டாக ஒட்டிக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு அழகான ஒரு ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். இது 2ஐயும் ஒன்றுக்கு மேலே இப்படி ஒன்று வச்சுட்டு நம்ம 2மே ஒரே ஷேப்பாக வர மாதிரி கொஞ்சம் நல்லா சைஸ் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃபெவிகால் கோட்டிங் கொடுக்கலாம். ஃபெவிகால் கோட்டிங் கொடுத்திங்கன்னா தான் உங்கள் கம்மல் வந்து டெய்லி யூஸுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாள் வரும். ஸோ நான் ஃபெவிகாலை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மாவு பதத்துக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஒரு கோட்டிங் ப்ரஷ் போட்டு கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் உள்ளே வெளியே எல்லா பக்கமும் நம்ம வந்து ஈவனாக கோட்டிங் கொடுக்கணும். ஸ்ட்ரிப்புக்கு நடுவில் அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து நல்லா ஊதி விட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இதை நல்லா வந்து அந்த கேப்ஸ்லாம் நல்லா ஊதி விட்டுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதும் இதை தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு, நான் இப்போ ஒரு 8 mm ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நாம் வந்து ஒரு 3 mm ஜம்ப்ரிங் கொடுத்து அதில் வந்து ஹூக்ஸ் மாட்ட போகிறோம். இப்போ நம்ம அந்த 3 mm ஜம்ப்ரிங்கை வந்து இந்த 8 mm ஜம்ப்ரிங்கில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹூக்ஸ் மாட்ட போகிறோம். இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம இயரிங்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கம்மல் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கம்மலை வந்து அந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.